பூமியோட உடம்புல ஷோபா சந்திராவோட ஆத்மா வந்த மாதிரி பூமி நடிக்கிறா. அதாவது தான் அப்பாவுக்கு தான் பொண்ணு உயிரோட இருக்கான்ற விஷயத்த தெரிவிக்கிறதுக்காக அப்படி நடிக்கிறாங்க. ஃபர்ஸ்டே தான் உயிரோட தான் இருக்கேன், நான் சோபா சந்திர பொண்ணு தான் அப்படின்னு அபூர்வா கிட்ட முதல்ல சொல்றா. அதுக்கப்புறம் சரத்சந்திரா கிட்டேயும் போய் நம்ம பொண்ணு உயிரோட தான் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறம் பூமி மூலமா வந்து சொன்னதுனால பூமியை கூட்டிக்கிட்டு பாளையங்கோட்டையில் இருக்கிற சோபா சந்திரோடைய கல்லறைக்கு கூட்டிட்டு போய் அங்கே பூஜை பண்ணுறாரு. அதே ஊரில் தன்னுடைய பழைய ஃப்ரெண்டு ரகுராமையும் பார்க்குறாரு. ரகுராம் இவரை பார்த்த உடனே, நீ போகக்கூடாது, எங்கள் ஊரில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுற இந்த விநாயகர் சதுர்த்தியை நீ பார்த்துட்டு தான் போ. கம்பல் பண்ணதுனால சரத்சந்திராவும் பூமியும் அங்கேயே தங்கி அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வராங்க. அபூர்வாக்கும் ரொம்ப டென்ஷன். இவங்க ரெண்டு பேருமே திரும்பி ரிட்டன் வராதனால ரொம்ப டென்ஷனாக இருக்கா. அப்போ நக்ஷத்ரா ஃபோனாக பண்ணுறா. அம்மா, ஏன் நீயும் இன்னும் வீட்டுக்கு வரலை அப்படின்னும் போது, உங்கள் அப்பா வந்துட்டாரா அப்படின்னு கேட்க, இன்னும் வரலம்மா அப்படின்றா. போகிற போக்க பார்த்தா உன்னோட இடத்த அவள் பிடிச்சிருக்குவா போல இருக்குடி அப்படின்னு சொல்ல, என் இடத்த எப்படிமா அவள் பிடிப்பா அப்படின்னு கேட்க, அது சொன்னாலும் உனக்கு புரியாதுடி அப்படின்னு சொல்ல, இங்கே சாரதா ககனுக்கு ஃபோனை பண்ணி, இன்னும் பூமி வரலடா, எங்கே போனான்னு தெரியல, அந்த அபூர்வா தான் இவளை ஏதாவது பண்ணியிருக்கணும்டா, ப்ளீஸ்டா அவளை தேடுடா அப்படின்னு சொல்ல, ககனும், அம்மா அவளுக்கு வேற வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் ஆபத்தை விலைக்கு வாங்குற வேலையாவே வச்சிருக்கா இவ, நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து இவகிட்ட நீ சொல்ல மாட்டையா அப்படின்னு கேட்க, நான் இனிமேல் அவளை உஷாராக இருக்க சொல்கிறேன்டா, இனிமேல் எந்த பிரச்சனைக்கு போவேனான்னு சொல்கிறேன்டா, இப்போ மட்டும் கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வாடா அப்படின்னு கெஞ்சுறாங்க.